ஆகச் சிறந்த விழாக்கள் என்று சிலவற்றை அடையாளப்படுத்தலாம். பல்வேறு விழாக்களிலே நாம் கலந்து கொண்டாலும் சில விழாக்கள் நம் இதயத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதாக அமையும். மொழி சார்ந்து, மண் சார்ந்து, நமது கலாச்சாரம் பண்பாட்டினுடைய உன்னதம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த விழா என்னை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விழா என்று சொன்னால் அது மிகையல்ல. ஞானத்தை தேடி செல்வது என்பது உலகத்தையும் உண்மையையும் அறியக்கூடிய சான்றோர்களினுடைய அடிப்படை சிந்தனையாக இருந்திருக்கிறது. இது தமிழுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் அனைத்து மொழிகளுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம்தான். தமிழகத்திலே பாடல் பெற்ற தலங்களாக அறியப்பட்ட தலங்கள் 267 தலங்கள் இருக்கின்றன. சிட்டி சிவபாத சுந்தரம் இரட்டையர்களிலே சிவபாத சுந்தரம் அந்த தலங்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டு பெரிய புராண சாரத்தோடு அந்த தலங்களை அறிந்து சேக்கிழார் அடிசுவட்டில் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூல் 1500 2000 ஆண்டுகளை கடந்து தமிழுக்கான மேன்மையை, நம் மொழிக்கான பாரம்பரியத்தை எடுத்து ஏம்பக்கூடிய அடையாளங்களாக நின்று நிலவக்கூடிய அந்த தலங்களை பற்றி அந்த நூலிலே அவர் வடிவெடுத்து தந்தார். இந்த தலங்களை எல்லாம் பார்த்து இந்த மொழிக்கும் இந்த மொழி சார்ந்த பண்பாட்டிற்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த தலங்களை பற்றி தானும் ஏதேனும் எழுத வேண்டும் என்று அருட்பிரகாச வள்ளலார் பெருமான் சில பாடல்களை அந்த தலங்களை பற்றி தந்திருக்கிறார். ஒவ்வொரு இறைவனை பற்றியும் பாடியிருக்கிறார். இந்த நிலைமை எல்லாவற்றையும் கடந்து 6வது திருமுறையை எழுத துவங்குகையிலே பெருமான் அனைத்தையும் விட்டு விலகி ஒரு வாசகத்தை தருவார். உலகத்தின் உண்மையை, ஞானத்தை தேடக்கூடியவர்களுக்கு அடிப்படை வாசகமாக அது அமைந்தால் அது சொல்லும், இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே, துன்றுமலவின் மாய இருளை அகற்றி வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாவிருக்கும் சுகம் என்று சொன்னார். எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேடலாம், பொருளை தேடலாம், உங்களுக்கான வசதிகளை நீங்கள் விரிவாக்கிக் கொள்ளலாம், ஞானத்தையும் தேடி அலையலாம். நீங்கள் சேர்த்தவை, சேர்க்க முடியும் என்ற உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியவை, உங்களை சார்ந்து நிற்கக்கூடிய அனைத்தும் ஒரு காலகட்டத்திலே விலகி செல்லும். விலகாமல் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது உண்மையை அறியக்கூடிய தன்மை. உண்மையை எவ்வாறு அறிவது என்கிற தேடல் 2000 வருடங்களுக்கு முன்பு தமிழ் மண்ணை சார்ந்த உன்னதமான படைப்பான தொல்காப்பியம் சொல்கிறது, எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும், ஏன் இந்த வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கையாக அமைதல் வேண்டும் என்பதை எடுத்து சொல்கிறது. அந்த பாடல், காமம் சார்ந்த கடைங்கோட்காலை ஏமும் சார்ந்த மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமுடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது படைத்தல் இறந்ததன் பயனே என்று சொல்கிறது. நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடையமோவர்க்கு நல்லாற்றி நிற்ற துணை என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். காமம் சார்ந்த கடைங்கோட்காலை ஏமம் சார்ந்த மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமுடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே. இப்படி வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் வாழ்ந்ததின் அர்த்தமும் விளைவும் புரியும் என்பதை பதிவு செய்தது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை ஒட்டி பல நூல்கள் எழுந்தன. அறம், பொருள், இன்பம் என்ற 3ஐ தேடக்கூடியதுதான் வாழ்வையின் சித்தாந்தம், வாழ்வின் சித்தாந்தம் என்று அந்த நூல்களெல்லாம் பதிவு செய்ய முயற்சி செய்தாலும் அறத்தோடு பொருள் ஈட்டி பாருங்கள், ஈட்டினால் விளைவது இன்பம், அந்த இன்பம் உங்களுக்கு வீடு பேற்றை தரும் என்று அறுதியிட்டு சொன்ன நூல் உலகத்தில் ஒன்றென்றால் அது திருக்குறள். அறத்தோடு பொருள் ஈட்டி பாருங்கள், ஈட்டினால்
கிட்டுவது இன்பம், இன்பத்தின் உச்சம் வீடு பேறு என்பதை பதிவு செய்த ஒப்பற்ற நூலான திருக்குறள், அந்த திருக்குறளுக்கான ஒரு அற்புதமான வளாகத்தை அமைத்து, அந்த வளாகம் தமிழகத்தினுடைய, தமிழினுடைய, தமிழ் மொழியினுடைய, இலங்கையின் தமிழ் மீதான சிறப்பு அனைத்தையுமே உலக வரலாற்றிலே இடம்பெற செய்யத்தக்க ஒரு விதமாக இன்று மாறி நிற்கிறது என்று சொன்னால், இந்த மொழி, இந்த மொழிக்கான பாரம்பரியம், இந்த மொழியின் உன்னதம் உலகத்திற்கே ஞானத்தை வாரி வழங்குகிறது என்ற காரணத்தினால் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழி சார்ந்த சிந்தனையின் வீச்சு பரவி இருக்கிறது. இன்றைக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று சான்றுகள், அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு சான்றுகளை எடுத்து பார்த்தால் நமக்கான பாரம்பரியம் எத்தன்மை வாய்ந்தது என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பாரம்பரியத்தை தொட்டுதான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தமிழர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பனவற்றை திருக்குறள் மட்டுமல்ல, சங்க இலக்கிய சார்களோடு சேர்ந்து நீங்கள் அதனை ருசித்து பார்த்தால் உன்னதமான இனம் இந்த தமிழ் இனம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கம்பன் ஒரு பாடலிலே சொல்வான், வாழ்க்கையை எடுத்து செல்லக்கூடிய விதம் மனிதர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய சிந்தனையை விதைக்க வேண்டியது மானுடத்தின் அடிப்படை தேவையும் காரணமுமாக நிற்கும். இந்த மண்ணை சார்ந்த மக்கள் பொருளீட்டும் நோக்கத்தோடு கடல் கடந்து செல்வார்கள். கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த மக்கள் சென்றுவிட்டு திரும்பும் பொழுது தன்னுடைய கலங்களிலே அளவற்ற செல்வங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சேர்க்கக்கூடிய செல்வம் ஒரு புறம் என்றால், இவை அனைத்தையுமே தாண்டி நிற்கக்கூடியது எது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி வாழ்க்கையை வாழ வேண்டிய நல் ஒழுக்கம் தான் அது என்று பதிவு செய்தான் கம்பன். கலம் சுரக்கும் நிதியம், குறைவிலா நிலம் சுரக்கும் நிறைவளம், நல் மணி பிலம் சுரக்கும், பெறுதற்கு அரியதாம் குலம் சுரக்கும் நல்வொழுக்கம் குடிகளுக்கு எல்லாம் என்று சொல்லி, எதை வேண்டுமானாலும் தேடுங்கள், உங்களுக்கான நல் ஒழுக்கம், உங்களுக்கான சிந்தனை, வாழ்கின்ற முறை, வாழ வேண்டிய தன்மை, இவை அனைத்தும் ஒழுக்கத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தால் குலம் சுரக்கும் நல் ஒழுக்கம் குடிகளுக்கு எல்லாம் என்று சொல்லி அந்த அற்புதத்தை அந்த பாடல் வரிகளாக கம்பன் எடுத்து காட்டுவான். இதனால்தான் நாமக்கல் கவிஞரை கேட்டார்கள், தமிழினுடைய அற்புதமான படைப்பு என்று கம்பனுடைய படைப்பை நீ சொல்கிறாயே ஏன் என்று கேட்டார்கள். தான் வாழ்ந்த காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உன்னதத்தை படைத்து காட்டிய திருவள்ளுவனின் சிந்தனையை உள்வாங்கியவன் கம்பன். அதனால் அந்த சிந்தனை தான் இவன் என்று அடையாளப்படுத்தாமல், தான் இந்த நாட்டை சார்ந்தவன் என்கிற அடையாளம் இல்லாமல், தனக்கான மொழி இது என்ற சிந்தனை இல்லாமல், தனக்கான மதம் இதுதான் என்று அடையாளப்படுத்தாமல், உலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் அனைவருக்கும் ஒன்று என்ற சிந்தனையை விதைத்தானே வள்ளுவ பெருந்தகை. அந்த சிந்தனையை உள்வாங்கிய கம்பன் படைத்த படைப்பு உன்னதம் என்று நான் கருதுவதால் அதை சிறந்தது என்று சொல்கிறேன். மால் கடிந்த முனிவன் வான்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகுக்கு இருந்தான். மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்றமைந்தன் என்று எழுதினார் நாமக்கல் கவிஞர். மால் கடிந்த முனிவன் வான்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகுக்கு இருந்தான். மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான்
கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்ற மைந்தன் என்று சொல்லி தமிழ் மொழியின் சிறப்பை மட்டுமல்ல, அவன் யாத்து தந்த படைப்பின் உன்னதத்தை வடித்து காட்டினார் நாமக்கல் கவிஞர். வள்ளுவனை பற்றி பேசுகையிலே இங்கு கம்பனுடைய பொருள் எதனால் என்றால், அந்த நாமக்கல் கவிஞரை மற்றும் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஏன் வள்ளுவன் வள்ளுவன் என்று உலகம் கொண்டாடுகிறது? வள்ளுவனின் சிறப்பு அதை காட்டிலும் எதுவாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். வள்ளுவனை அறிய தந்த படைப்புகள் பல்லாயிரம். 133 அதிகாரங்களிலே அவன் படைத்து காட்டிய உலகம் இருக்கிறதே, அந்த உலகத்தை பற்றி பேசி பேசி சிந்தித்து பார்த்த படைப்புகள், கட்டுரைகள், பேச்சுக்கள் பல 100 ஆயிரம். ஒரு பாடலிலே நாமக்கல் கவிஞர் வள்ளுவத்தை உயர்த்தி பிடித்தார். ஒரே பாடலிலே நாமக்கல் கவிஞர் வள்ளுவத்தை உயர்த்தி பிடித்தார். ஏன் இது? வாழ்க்கையின் உண்மையை தேடுகிறீர்களே, ஞானத்தை அடைந்து விட்டீர்களே, இதுதான் வாழ்க்கை என்கிற சித்தாந்தத்தை தேடி தேடி காலகாலமாக முனிபுங்கவர்களும் ஞானிகளும் சித்த பொருள்களும் தேடி அலைகிறார்களே, வாழ்க்கையின் உட்பொருள் உண்மை என்ன என்று எவராலும் கண்டுபிடிக்க முடிகிறதா? முடியாது என்ற கேள்விக்கு இல்லை என்ற பதிலை தந்து அது முடியும் என்பதை காட்டுவதற்கு நான் ஒரு அடையாளத்தை தருகிறேன் என்றார் நாமக்கல் கவிஞர். காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும், காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும், காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும். காட்டிற்கு செல்லலாம், குகைகளிலே அமர்ந்து எண்ணி எண்ணி பல வருடங்களை கழித்து உண்மையின் உட்பொருள் எது என்று தேடி அலையலாம். உண்மையின் உட்பொருள் கிடைக்காது. காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணி, நான் துறவை அடைந்து விட்டேன், காவி கட்டி விட்டேன், ஓடெடுத்து தெருவெங்கும் சென்று உணவை ஈட்டி என்னுடைய தன்மையை, தன்னை பற்றிய சிந்தனையை ஒழித்து பார்த்தாலும் உண்மையின் உட்பொருள் எது என்பது எளிதாக கிட்டாது. காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும், காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணி. அதோடு விட்டார் இல்லை, தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பெயருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தர்மபோதம் பண்ணி. ஞானத்தை அடைந்து விட்டேன், இந்த ஞானத்தை என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அடைந்து விட்டேன். தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பெயருடன் தரணி எங்கும் ஊர்கள் சுற்றி தர்மபோதம் பண்ணியும் உண்மையின் உட்பொருள் கிடைக்காது. கூடு விட்டு கூடுபாயும் வித்தை கற்க கோரியும். ஞானிகள் இருக்கிறார்கள், அவர்கள் காலத்திற்கு பின்னால் அவர்களின் உடலிலே நுழையக்கூடிய கூடு விட்டு கூடுபாயும் வித்தையை கற்றுக்கொண்டாலும் உண்மையின் உட்பொருளை அறிய முடியாது. கூடு விட்டு கூடுபாயும் வித்தை கற்க கோரியும், கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடி. மருத்துவத்தின் உன்னதத்தை அறிந்து காயகற்ப மூலிகைகளை அறிந்து அவற்றை உண்டு கோடான கோடி ஆண்டுகள் வாழ்ந்து பார்த்தாலும் உண்மையின் உட்பொருள் கிடைக்காது. கூடு விட்டு கூடுபாயும் வித்தை கற்க கோடியும் கிடைக்காது. தேடுகின்ற உண்மையாவும் ஓடி வந்து சேருமே. பாருங்கள் எப்படி சொன்னார். தேடுகின்ற உண்மையாவும் ஓடி வந்து சேருமே, தெய்வ வாக்கு வள்ளுவன் திருக்குறள் கற்கையில் என்றார். இந்த ஒரு பாடல் வள்ளுவத்தின் உன்னதம் இதுதான் என்பதை உங்களுக்கு காட்டித்தரும். அதனால்தான் மானுடம் சிறப்பதற்கான அற்புதத்தை வள்ளுவன் நிறுத்தி காட்டினான். மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, சுயமாச்சரியங்களை கடந்து, எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் அனைவரும் ஒன்று என்ற சித்தாந்தத்தை உலகத்திற்கு வடித்து காட்டிய ஒரே படைப்பாளி வள்ளுவன். மானுடம் தகிக்கிறது என்றால், மானுடத்திற்கு ஒரு சோதனை என்றால், ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சோதனை என்றால், வள்ளுவன் இறைவனை ஒழிந்து போய் என்று சொன்னான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக இவ்வுலகேற்றியான் என்று சொன்னான். ஒரு மனிதன் யாசித்து உணவு உண்டு தன் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்றால் அந்த நிலைமையை உருவாக்கிவிட்ட இறைவனே நீ ஒழிந்து போய் என்று இறைவனுக்கு அவன் எச்சரிக்கை விடுத்தான். அப்படிப்பட்ட உன்னதமான படைப்பு. வறுமையை ஒழிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறக்க வேண்டும்,
உண்மையை அறிதல் வேண்டும், அன்பு செலுத்துதல் வேண்டும், அனைவரையும் ஒன்றாக நேசிக்க வேண்டும் என்கிற தத்துவங்களை உள்ளடக்கிய இந்த அற்புதமான படைப்பு தமிழகத்தின் அனைத்து படைப்புகளிலும் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. சங்க இலக்கியங்கள் இதற்கு விதிவிலக்கு அல்ல. ஒரு பாடலை சொல்ல வேண்டும். எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மானுட சமுதாயம் இந்த மண்ணிலே அனைத்தையும் கடந்து நின்று தங்களுக்கான அடையாளத்தையும் தங்களுக்கான சிறப்பையும் இன்றும் நிலைநிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது வள்ளுவன் தந்த வாக்கு, அந்த அருள். ஒரு பாடல் பாருங்கள். வாழ்க்கையினுடைய துன்பங்களை அதன் வழியிலேயே நாம் அடைந்து பார்க்க வேண்டும். அதன் வழியிலேயே நாம் அந்த அனுபவத்தை சுவீகரிக்க வேண்டும். சங்க இலக்கிய பாடலிலே ஓரேழுழவர் என்கிற ஒரு புலவருடைய பாடல் வந்திருக்கிறது. அதழ் எறிந்தன் நடுவன் களரின் ஒருவனாட்டும் புல்வாய் போல ஓடி உய்தலும் கூடுமன் ஒக்கல் வாழ்க்கை தற்குமா காலே என்று முடியும் அந்த பாடல். 4 வரிகளிலே அமைந்த பாடல். எங்கள் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே நாங்கள் இதுவரை கழித்து வந்திருக்கிறோம் என்று சொன்னாரே திருமுருகன் ஐயா, அதற்கு இணையான ஒரு பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் மொழியை சார்ந்தவன் பாடினான். அதழ் எறிந்தன் நடுவன் களரின் ஒருவனாட்டும் புல்வாய் போல ஓடி உய்தலும் கூடுமன் ஒக்கல் வாழ்க்கை தற்குமா காலே. வேடனால் துரத்தப்படக்கூடிய ஒரு மான் இருக்கிறதே, அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் காத்துக்கொள்ள ஓடுமோ அதை போன்ற வாழ்க்கை முறைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வாழ்க்கையை அதன் போக்கிலேயே அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று எழுதினான் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு புலவன். இடுக்கண் வருங்கால் நகுக என்று அதனால் தான் இவன் அதற்கு முன்பு சொல்லி பார்த்தான். எப்படிப்பட்ட சிந்தனை இது? எப்படி இருக்கிறாய் என்று ஒருவனை ஒரு வள்ளல் கேட்டான். எப்படி இருக்கிறாயப்பா, உன்னை சந்தித்து நாட்களாகிவிட்டனவே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மால் சந்திக்க முடியுமா என்று பாருங்கள். வள்ளுவன் இதற்கு விடை தருகிறான். எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாய் அல்லவா, காலையில் எழுந்து இந்த திருக்குறள் வளாகத்தை கட்டுவதற்கு அனைவரையும் கேட்டேன், பொருள் தந்தார்கள், நல் உள்ளங்களை வழங்கினார்கள் என்று ஐயா குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தன் நண்பனை கேட்டது. எப்படி இருக்கிறாய்? காலையில் எழுந்து குப்பையிலே முளைத்திருக்கக்கூடிய கீரையை பறித்து வந்து அந்த கீரையை சட்டியில் இட்டு வெந்நீராக்கி அதை குடிக்கலாம் என்றால் சுவை சேர்ப்பதற்கு உப்போ மோரும் இல்லாத வறுமை என்னுடைய வறுமை. நரைத்து விட்ட முடியோடு வாழ்க்கையின் இறுதி கணங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய்க்கு நான் உணவளித்தேன் இல்லை. கையையும் காலையும் சுற்றி நிற்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவளிக்கக்கூடிய வசதி என்னிடம் இல்லை. தன்னையே மறந்து மயக்கத்தில் இருக்கிறாள் என் மனைவி. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் அந்த புலவன். அவன் பெயர் பெருஞ்சித்திரனார். இது எல்லாரும் செய்துவிட முடியும். சொன்னவனுக்கு அளவற்ற செல்வங்களை வாரி வழங்கினான் குமணன். செல்வங்கள் அனைத்தையும் கொண்டு வந்தான். வீட்டில் கொண்டு வந்து மனைவியிடம் காட்டினான். பார்த்தாயா, குமணன் வழங்கி அனைத்துமே நமக்குத்தான் என்று எண்ணாதே. உடனடியாக அந்த இடத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கினான். இவை அனைத்தும் நமக்குதான் என்று எண்ணாதே. 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் நமது வறுமையை தொலைத்து விட முடியும் என்று எண்ணி இந்த செல்வங்கள் அனைத்தையும் எடுத்து உள்ளே வைத்துக் கொள்ளாதே. வறுமையின் காரணமாக நாம் யார் யாரையெல்லாம் சென்று பார்த்தோமோ, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு கொண்டு கொடு. நாளை உணவே இல்லாத நிலையை பார்த்துவிட்ட ஒருவன் மனைவியிடம் சொன்னான், அளவற்ற செல்வங்களை கொண்டு அவர்களுக்கு கொடு. ஒரு காலகட்டத்திலே உன்னை நாடி வந்து உனக்கு உதவி செய்தவர்களுக்கு கொடு. உன்னை நாடி வந்தால் நீ உதவுவாய் என்ற நம்பிக்கையோடு உன்னை நாடி வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு கொடு. இவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று எண்ணாதே, எல்லோருக்கும் கொடு. என் அனுமதிக்காக காத்திருக்காதே. மீண்டும் வேண்டும் என்றால் வழங்குவதற்கு குமணன் இருக்கிறான் என்று சொன்னான். குப்பை கீரை கொய்கண் நகைத்த
முற்றா இளம் கதிர் கொய்து கொண்டு உப்பின்றி நீரை உலையாக ஏற்றி மோரின்று அவள் பதம் மறந்த. இது குமரனிடம் அவன் சொன்னது. செல்வம் வந்த பிறகு மனைவியிடம் சொன்னான், நின்னயந்து உரை நிற்கும், நீ நயந்து உரை நிற்கும். பல்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்வும் என்றும் எண்ணாது எல்லோர்க்கும் கொடுமதி மனைக்கிழவோயே பழந்தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே என்று சொல்லி உலகத்தில் உன்னோடு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றாக பார் என்று சொன்னான். அதுதான் வள்ளுவனின் சித்தம். காலங்களை கடந்து, மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, தனக்கான அடையாளங்களை இழந்து, தன்னை அறிந்து, தான் உருவாகி, தான் அவ்வாறு உருவானதால் தன்னில் இருந்து விளங்கி, தன்னை இழந்து இறையை அடையக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான் தன்னன் 3 விதமான பிரிவுகளுக்கு உள்ளே. வள்ளுவ பெருந்தகையின் அந்த படைப்பு சிறு பிராயத்திலே இருப்பவர்களில் இருந்து துவங்கி இளமையை தொட்டுவிட்டவர்களை, பெண்களை, வயோதிகர்களை அனைவருக்குமே இதுதான் வாழ்க்கை என்று அடையாளப்படுத்தி காட்டி, இந்த வாழ்க்கையை இவ்வாறு வாழ்ந்தால் இந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லி பார்க்க முடிந்தது என்று அந்த மேதையால் என்று சொன்னால், இளைஞர்களை வெளிப்படுத்துங்கள், இந்த சமுதாயத்தை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்கான மக்களை வெளிப்படுத்துங்கள் என்பதை அவன் காட்டித் தந்தான். அந்த அற்புதமான சிந்தனையின் விளைவு திருக்குறளை தன்னகத்தை கொண்டு நிற்கக்கூடிய இந்த வளாகம். சரித்திரத்திலே இடம்பெற ஒரு சிறப்பான ஒரு வளாகத்தை உருவாக்கி தமிழ் உள்ளளவும் தனக்கான இருப்பை பதிவு செய்திருக்கிறார் ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள். இது உன்னதத்தை வடிவெடுத்து காட்டியிருக்கிறது. அவருடைய பேச்சிலே பல்வேறு விதமான விமர்சனங்கள் அது என்று பலவற்றை அவர் சொன்னார். அவற்றை தள்ளிவிட்டு செல்லுங்கள், முன்னோக்கி செல்லுங்கள். அதற்கும் ஒரு சங்கப்பாடல் ஒன்று இருக்கிறது. நரிவெரு தலையார் என்கிற ஒருவர் பலவிதமான படைப்புகளை தந்தவர். அதை ஒட்டி பல படைப்புகள் வந்தன. வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர் சொன்னார், இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நினைத்தது அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. பல்சாந்தீரே பல்சாந்தீரே கயல் முள் அன்ன நரை முதிர் திரை கவள் பயனில் மூப்பின் பல்சாந்தீரே கணிச்சி கூர்ம்படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை வருந்துவீர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுவே எல்லோரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றப்படும் மெரியுமாறு அதுவே என்று சொன்னான். உலகத்தில் எவனும் சொன்னதில்லை. எந்த ஒரு இலக்கியமும் எந்த தத்துவமும் இதை தொட்டி வந்ததில்லை. தமிழ் உருவாக்கி காட்டியது. அந்த தமிழின் அடையாளம், அந்த தமிழின் உன்னதமான வடிவமாக எழுந்து நிற்கக்கூடிய இந்த முப்பால் திருவள்ளுவர் தந்த படைப்பு நமக்கான சொத்து என்பதை உணர்ந்து அணுக்கதிர் தத்துவத்தின் உன்னதத்தை உணர்ந்ததாக அறியப்படுவது தமிழின் படைப்புகள். குனித்த புருவமும் கொவ்வை சுருவாயிற்கும் முன்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று நீங்கள் அறிந்த பாடல் இருக்கிறது என்றால், அந்த பாடலுக்கு முன்பு இதே சிவனை நாட்டியத்தானே எடுத்து காட்டக்கூடிய மற்றொரு பாடல் இருக்கிறது. அணுக்கதிர் தத்துவத்தின் உன்னதத்தை உணர்ந்துவிட்ட படைப்பு. ஒரு கால் ஊன்றி ஒரு கால் ஏற்றி ஒரு கை அமைத்து மறு கை மறித்து இரு கையில் ஆக்கமும் இறுதியும் சேர்த்து ஆறு உரு ஆக்கும் அம்மை கூட்டு ஆட்ட பெருவடி நடிக்கும் பெருமான் என்று நடராஜ பெருமானை அந்த பாடல் எடுத்து காட்டுகிறது. அந்த பாடலின் அடிநாதம் உள்ளெழுந்து நிற்கக்கூடிய பொருள் அணுக்கதிர் தத்துவத்தின் மறு உருவமாக இருக்கக்கூடியவன் இறைவன் என்கிற பொருள். அதனால்தான் நம் தமிழுக்கான மூதாட்டி சொன்னாள், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று சொன்னாள். அணுக்கதிர் தத்துவத்தின் உன்னதத்தை உணர்ந்துவிட்ட படைப்பினுடைய உச்சம் திருக்குறள் என்று சொன்னால்,
அந்த படைப்பை உள்வாங்கி தமிழின் உன்னதத்தை உணர்ந்துவிட்ட ஒரு திருமகன் இந்த மண்ணிற்கான உன்னதத்தை உலகத்திலே பதிவு செய்திருக்கிறார். திருக்குறள் வளாகமாக அது மாறி நிற்கிறது. திருமந்திரத்தின் உன்னதத்தை உணர்ந்து என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அவன் சொன்னான் என்றால் எப்படி சொல்லியிருப்பான்? இப்படிப்பட்டவர்களைத்தான் இறைவன் நாடி வருவான். நாடி வந்து அவர்களுக்கு சொல்வான். என்ன சொல்வான்? இதை நீ செய். செய்வதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்திக்காதே. ஏனென்றால் அடியார் அடியார் அடியாருக்கு அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டே. அடியான் அருளால் அவன் அடி தேட அடியார் இவன் என அடிமை கொண்டானே என்று தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாடி வந்து நிற்பான். எவன் இறைவன் என்ற கேள்வியோடு இறைவனை அனுதினமும் சிந்தித்து பல பிரயாணங்களை செய்த ஒருவன் அடுத்த வேளை அருந்துவதற்கு தண்ணீரே இல்லை என்ற ஒரு நிலையில் தன் கையிலே ஒரு சிறு கோப்பையிலே குடிப்பதற்கு 2 மிடறு தண்ணீரோடு இறைவனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். வழியிலே ஒரு மூதாட்டி 1 மிடறு தண்ணீர் அவளுக்கு கிடைக்கும் என்றால் அவள் உயிர் நிலைக்கும் என்ற நிலைமையிலே இருந்த ஒரு மூதாட்டியை காண்கிறான். அந்த மூதாட்டியை கையிலே தாங்கி அவள் வாயிலே இருந்த நீரை புகட்டி அவளுக்கு உயிருக்கான உத்தரவாதத்தை அவன் அந்த இடத்திலே அளித்த அந்த கணத்திலே அந்த மூதாட்டி அவனை உற்று நோக்கி பார்ப்பாள். பார்த்து, அப்பா நீ நன்றாக இரு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குவாள். இவன் ஓய்வாக ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவன் எதிரிலே இறைவன் வருவான். இறைவனிடம் இவன் கேட்ட கேள்வி, பல்லாண்டுகளாக அலைந்து திரிந்து எங்கும் காண கிடைக்காத நீ தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடமா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று ஒருவன் பின்னாளிலே பாடினான் அல்லவா? அதை போல என்னை நாடி இப்பொழுது வந்திருக்கிறாயே மனசோர்வான மனநிலையிலே என்று கேட்ட பொழுது இறைவன் சொன்னான், நீ அனுதினமும் என்னை நினைத்து 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 உருகி எனக்காக காத்திருந்தாயே, அந்த கணங்கள் பெரிதல்ல. உயிருக்கு போராடக்கூடிய ஒரு பெண்ணிற்கு ஒரு சிறு வாய் நீரை அருந்தி அவளை காப்பாற்றினாய் அல்லவா? அந்த கணத்திலே அவள் கண்களிலே ஒரு ஒளி பொருந்திய காட்சியை நீ பார்க்க தவறிவிட்டாய். அந்த ஒளியில் நான் தான் உன்னிடம் இருந்தேன் என்று சொன்னான். எதை தேட வேண்டுமோ அதை நோக்கிய சிந்தனை நிலைத்து நிற்கும் என்றால் அது நம்மை தானாக வந்து அடையும். அணுக்கதிர் தத்துவத்தின் உன்னதத்தை உலகிற்கு காட்டிய திருக்குறள் மதமாச்சரியங்களும் மொழிகளையும் சிந்தனையையும் அற்று உலகத்திற்கே உன்னதமான ஒரு படைப்பாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு திருக்குறள். மனிதர்களினுடைய சமுதாயம் உயர்ந்து நிற்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று என்று ஒரு கருத்தை பதிவு செய்த திருக்குறளை. அதனால்தான் கண்ணியனுக்கு தோன்றியது யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பெருக்கிற வாரா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரத்தன்மை அப்படிப்பட்ட திருக்குறளை. மாறி நிற்கக்கூடிய இந்த உலகம் தனக்கான வழியை நல்ல விதத்திலே அடைந்துவிட வேண்டும் என்கிற தத்துவ விசாரங்களை எல்லாம் ஒன்றாக்கி அற்புதமான படைப்பாக தந்த திருக்குறளை சிவபூமி அறக்கட்டளை இன்று உலகிற்கு தருகிறது. குறிப்பாக தமிழின் உன்னதத்தை கண்டுவிட்ட இந்த மண்ணிலே தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முயற்சியில் ஈடுபட்ட திரு ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த பணியிலே தங்களுடைய சிந்தனையை செலுத்தக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த மண்ணை சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை உறுத்தாக்கி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.